இன்றைக்கி நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் 3 வார்த்தையை குறித்து நம்ம ஆலோசனை பண்ணி அது என்ன தான் சொல்லுது. நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கலாச்சாரம்னா என்ன? கலை ப்ளஸ் ஆச்சாரம் கலாச்சாரம். பண்பாடு பண்பு ப்ளஸ் ஆடு பண்பாடு. கரெக்ட் தான். அப்புறம் நாகரீகம், நாகரீகம் அப்படின்னா புதுமைன்னு அர்த்தம். நியூ, நாவல்ட்டி. நாகரீகம்னா புதுமை அப்படின்னு அர்த்தம். பண்பாடு அப்படின்னா காலந்தோறும் ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயம். கலாச்சாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வந்த பண்பாட்டு அல்லது நாகரிகம் சார்ந்த விஷயத்துக்கு பேர் கலாச்சாரம். பண்பாடு அப்படின்னா பழமையானது, நெடுங்காலமாக ஒரு மனித சமூகத்தில் தொடர்ந்து வந்தால் அது பேர் பண்பாடு. நாகரீகம் அப்படின்னா புதுமை, புதுசு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் நாகரீகம். கலாச்சாரன்றது பண்பாடாகவும் நாகரிகமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வழிமுறைப்படுத்தி நிறுவனத்துக்கு பேர் கல்ச்சரல். கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். கலாச்சார திருவிழாக்கள் காலேஜிலலாம் நடத்துகிறாங்க. என்ன அது கல்ச்சுரல் ப்ரோக்ராமு? வாடா வாடா பையா என் வாசம் வாங்கி போயா டக் டக் டிங் டக். இதுதான் கலாச்சாரம். இப்போ கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் பசங்களாம், காலேஜ் பசங்களாம் டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போவா உள்ள பின்லேடா. நல்ல விஷயம். இடுப்பு சேலை இடைவெளியில் உனக்கு மட்டும் இடம் இருக்கு. பாட்டுங்கள்லாம் நல்லா அற்புதமான பாட்டுங்கள்லாம், கலாச்சார பாட்டுங்கள்லாம் போட்டாங்கன்னா, டான்ஸ் ஆடினாங்கன்னா நீங்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன இது கலாச்சாரம், என்ன இது பண்பாடு, என்னடா இது நாகரீகம், இது எப்படி இது என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் தன் வாழ்தல் முறையை நெறிப்படுத்தி கொள்வதற்காக முன்னோர்களால் அல்லது வாழ்ந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எல்லாமே இருக்கும். அலசி ஆலோசனை பண்ணி நாகரீகன்ற பேரில் மாற்றணும். என்ன செய்யணும்? நாகரீகன்ற பேரில் பண்பாட்டை நாகரீகமாக என்ன பண்ணணும்? மாற்றணும். இந்த மாற்றத்துக்கு உட்பத்தத்துக்கு பேர் கலாச்சாரம். இப்போ கலாச்சார நிகழ்ச்சிகள்ன்ற பேரில் நம்ம என்ன ஆயினுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை முறையை எது சரியோ நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம இழந்துனுக்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மெல்ல இழந்துக்கினே வரும். தனக்கான ஒரு அடையாளத்தை இல்லாமல் கூட போயிடும். தமிழுக்கான ஒரு தனி அடையாளம் இல்லாமல் போயிடலாம். ஒரு கால் அந்த மனிதன் தப்பாக கூட இருந்துக்கலாம். பழமை வாழ்ந்த தமிழர்கள் தப்பு இருக்கலாம். அப்படி ஒன்று நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஒருத்தரும் ஒரு கோணத்தில் என்ன பண்ணலாம்? ரைட் ராங்குன்னு பற்றி பேசுறதுக்கு இல்லை. வாழ்தல் முறையில் கூடுதல் குறைதல் அல்லது ரைட்டு ராங்கெல்லாம் இருந்துனே வந்துருக்கும். சரி பண்ணுறதுன்றது நிகழ்கால மனிதனுக்கு அவசியமானது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு வரணும். எந்த ஸ்கூலில் போய் படித்தா நமக்கு நாகரிகம் கலாச்சாரத்தை சொல்லி தருவாங்க? இப்போ நீங்கள் ஒரு கான்வென்ட்டுக்கு போகிறீங்க, ஷூ போடணும், சாக்ஸ் போடணும், ஆப்டோசர் போடணும், ஷர்ட் போடணும், இன் பண்ணணும், பெல்ட் போடணும். இது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு அமைப்பு. இந்த கலாச்சாரம் உண்டா? உன் கலாச்சாரமா இது? சரி, உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு கலாச்சாரமாக வரணுன்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடா? அப்படிதான் அது. உலக மக்கள் எல்லாரும் ஒன்றா இன்னும் ஒரே மாதிரியான மனிதர்களாக, மனித பண்புகளை எல்லாம் ஒன்றா வரணுன்ற நோக்கம் தான் அது. நீங்கள் அதை ரைட் நான் பேசுகிறோன்னே ஒன்று அப்படிலாம் நீங்கள் அந்த பக்கம் போய்விடாது. நம்ம ஆளுங்கெல்லாம் டும்மி போட்டுன்னு வேஷ்டி கட்டின்னு தான் போவாங்க, சட்டை போடாமல். அப்படிலாம் கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே அந்த எந்த ஸ்கூல் போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கிறாங்க. புதன்கிழமையோ அல்லது வேலைக்கிழமையோ ஒரு நாள், இல்லை திங்கக்கிழமை 2 நாள் ஒயிட் அண்ட் ஒயிட்டு கம்பல்சரி எல்லா ஸ்கூல்லையும். ஏன்? மனித சமூகம் அத்தனையுமே, மனித சமூகத்துக்கு எல்லாமே ஒரே மாதிரியான கலாச்சாரத்தில் வாழ முற்படுவதற்கான ஒரு ஐடியா. நீங்கள் ஒன்று கான்வென்ட்டுன்னு ஒன்று இங்கிலீஷ் கற்றுறாங்க, தமிழ் கற்றுறாங்க, அசிங்கத்தை கற்றுறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ஒரு பக்கம் கலாச்சார ரீதியாக அவங்கள ஒழுங்கு படுத்துகிறான். இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஷூ போடணும், சாக்ஸ் போடணும், செருப்பு போடணும், சட்டை போடணும், டவுசர் போடணுன்றதுலாம் நல்லது தானே? கெட்டதா? நல்ல விஷயம் தானே. கால்கள் பாதுகாப்பாக இருக்கணும், ஷூ போடணும். ஷூவில் கால்லேருந்து வேர்வை வரும், நேரடியாக தோலில் படக்கூடாது, நடுவில் ஒரு துணி போடணும். இது நம்மளது இல்லை. நம்மளுதா இது? இல்லை.
மேலை நாட்டு தான் இருக்கட்டும். ஆனால் நாகரிகன்ற பேரில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். நாகரிகம் அதான் நாகரிகம். எது நாகரிகம் அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம்? நாளுக்கு நாள் நாகரிகம் மாறிடும்போது நாமளும் தான் மாறிக்கிட்டா அதில் தப்பு இது பாட்டி ஏற்று போய்க்கிறாங்க இல்லை, சொல்லிடுறாங்க தானே. உதட்டு மேலே நீல சிவப்பு சாயம் பூசக்கூடாது அப்படின்லாம் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஒன்று நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது நாம் பழைய பஞ்சாங்க மாதிரி இருந்துருக்க முடியும். எல்லாம் ஷூ போட்டுன்னு நல்ல டவுசர் போட்டுன்னு ஸ்கூல் போயின்னு இருக்கும்போதே உன் பிள்ளை மட்டும் வேஷ்டி கட்டி தான் போய் இது வேத பாடசாலைக்கு போவார்னா டுமி போட்டுன்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது? சமூகத்தோட ஒத்திசைவு கொள்ள முடியாது, வாழ முடியாது. இப்போ இது கலாச்சாரம் அப்படின்றது எது அப்படிங்கன்னா சமூக ஒட்டுமொத்த மனிதனுக்குமான ஒரு கலாச்சாரமாக மாறுது. ஏன் அப்படின்னு கேட்டால் மனிதன் எல்லாரும் கூட என்ன பேச ஆரம்பிச்சிட்டான்? தகவல் தொழில்நுட்பம்னாச்சு மாறுது. எங்கேயோ ஒரு விஷயம் எங்கன்னா நடந்ததுன்னா நமக்கு என்ன ஆகுது? மாறுது. இந்த கலாச்சார ரீதியான நாகரிக ரீதியான வளர்ச்சி ஏற்பட்டாலும் பண்பாடு அப்படின்னு ஒன்று நம்ம விடக்கூடாது. ஏன் பண்பாடை விடக்கூடாதுன்னு கேட்டால் பண்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள் நம்மளுதுன்றதுல எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே பண்பாட்டு செயல் இருக்குது. ஒரு தேசத்துலேயும் ஒரு கூட்டமானது மனித சமூகத்துக்கே பண்பாடான ஒரு விஷயம் இருக்குதானா இருக்குது. பொதுவாக மனிதன் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஜீவர்கள்லேருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறான், அறிவு இருக்குது, உயர்ந்தவன், சிந்தனையாளன், அதெல்லாம் சரி. ஆனால் பண்புள்ளவன் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறரும் வாழ நினைக்கிறவன் தான் பண்பானவன். யார் பண்பானவரே? பிறரும் வாழ நினைக்கணும். இந்த ரோடு 12 அடி இதுன்னு வச்சுக்குவோம். நம்ம மட்டுமா போனால் என்ன செய்யணும்? அதுவும் ஒரு 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா இப்போ நடுவு ரோட்டில் 30 கிலோமீட்டர் போயின்னு பேர். இந்த பக்கம் ஒரு 4 பேர் போகலாம், இந்த பக்கம் ஒரு 4 பேர் போகலாம். ஓரமாகவே போக மாட்டார். ஏன்னா அவர் வர ஆஃபீஸராக வந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஏண்டா அப்படி போகிறது தானே? பெருமனுஷன் போகிறேன்னே, பெருமனுஷன் தான் போகிறேன், வேகம் தான் குறைஞ்சி போச்சு. என்ன ஓரமாக போனால் என்ன அவனுக்கு இல்லை? பெருமனுஷன் தான் வேகம் குறைஞ்சிச்சு இல்லை, என்ன பண்ணா? ஓரமாக போக வேண்டியது தானே. ஏன் நடு ரோட்டில் வந்து என்னை கூட போட்டி போட்டுனுக்கிறேன்? சத்தாலும் நான் தான்டா அமைச்சர், முதலமைச்சர் நான் தான். எனக்கு நடக்கூட முடியாது, ஏந்து கூட முடியாது, எங்கன்னா வச்சுங்க. ஆனால் யார்? நான் தான். இதெல்லாம் பண்பாட்டுக்குரிய செயலா? ஒரு பண்பட்ட மனிதன் செய்வானா? என்ன பண்ணுவாங்க? ஒரு அம்மா வீட்டில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துனே வராங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணோடனே நிர்வாகத்து பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பாங்க? புள்ள மனைவி மருமகிட்ட கொடுத்துடணும். அதுதான் நல்ல மாமியாருக்கு பண்பாடான செயல். சாவடி வரைக்கும் சாவி எங்கள் தான் நாள்னா எப்படி அது? எப்போ சாவடி திட்டத்தை யார் போட வேண்டியதாக இது? கொடுத்துட்டா சாவடிப்பாளா? அதிகபட்ச பாசம் வந்துடும். அவளும் என்ன பண்ணுறா? தன் வளையத்துக்குள்ள வச்சுன்னு அவளுக்கும் என்ன பண்ணுவா? பாதுகாப்பை தேடுவா. ஆரோக்கியமான சிந்தனை எப்போ இருக்கும்? நோயற்ற உடம்பு இருக்கும்போது தான் இருக்கும். நோயற்ற உடம்பு ஒரு மனுஷனுக்கு எப்போ இருக்குது? இளமையில தான் இருக்குது. அப்போது அந்த இளமையெல்லாம் பாழ்படுத்துகிற மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சுன்னு இருந்தால் என்ன பண்ணுறது? பார்த்தீங்கன்னா இளைஞர்களெல்லாம் வந்து சேர்க்கறதே இல்லை. இளமையான மனிதர்களெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை? கூட்டத்தில், விஷயத்தில், முக்கியமான விஷயங்களில், பங்களிப்புலாம் என்ன பண்ணுறது இல்லை. அவனுக்கு தான் டாஸ்மாக் கடை தந்துட்டுங்கிறல்ல. இப்போது இல்லை ஜாலியாரு பீர் குடி, அதில் எலைட்லாம் வர வித்தியாசமான பார்லாம் வச்சுன்னுக்குறோம். ஹார்ட்டுக்கு நல்லது. ஒரு நாள் முழுசும் உனக்கு இல்லை, ஒரு நாள் முழுசும் ஹார்ட் அட்டாக் வராது. உண்மை தான். இப்போ இந்த பக்கம்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே அனுப்பிச்சி விட்டோம்னா இந்த பக்கம் வருவார்? அவரே வரமாட்டார். கலாச்சார ரீதியாக நம்ம சட்டை போட்டோம், பேண்ட்டு போட்டோம், முடி வெட்டிக்கணும், எல்லாம் வந்து சமூக கலாச்சாரம்லாம் சரி. கூடவே சேர்ந்து நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நாகரிகன்ற பேரில் நம்ம பண்பாட்டை சீரழித்து கொண்டே இருக்கிறார்கள். இதை நம்ம கவனமாக இருக்கணும். நாகரிகம் அவசியமானது, ஆனால் என்ன செய்யக்கூடாது? பண்பாட்டை சீரழிக்கக்கூடாது. எதிராக பண்பாடு அப்படின்னா பிறர் வாழ்வது பண்பாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாம் யார்? என் ஊர் தான். யாவரும் கேளீர்னா எல்லாரும் யார் தான்? எல்லாம் என் சகோதரன் சகோதரி நண்பர்கள் தான். எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். புறநானூற்றில் ஏதனூர் கணியன் பூங்குன்றனார். அது ஏதனூர் யார்? கணியன் பூங்குன்றனார். பின்னாடி ஒரு பேராசிரியர் வரையார். அவர் யார் தெரியுமா? எங்கள் சிட்டியார்ரா. கண்ணதாசன் யார் தெரியுமா? யார் தெரியுமா கண்ணதாசன்? தெரியுமா உங்களுக்கு கண்ணதாசன் யாருன்னு? அவர் ஒரு செட்டியாரியா. இந்த செட்டியார் சமூகம் உங்களுக்கு கொடுத்துக்குது, எவ்வளோ கொடுத்துக்குது தெரியுமா என்றார். இந்த புக்கை வெளியிடலாமாங்க? இந்த புக்கை வெளியிடலாமா?
பிஹெச்டி படிச்சுட்டு டாக்டரேட் வாங்கிட்டானே. அதில் எவனுக்குன்னா தெரியுமா கணியன் பூங்கனர் செட்டியாருன்னு ஒருத்த ஆராய்ச்சி பண்ணி சொல்லி நான் பெரிய விசேஷம் தானே அதில் கண்டுபிடிச்சானே. என்ன இல்லை அப்போ அந்த மனிதன்கிட்ட பண்பாட்டு சாராம்சம் இல்லை. பண்பாடு இல்லாத மனிதர்கள் தான் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், முன்னோடிகளாக நம்ம வச்சுருக்கிறோம். பண்பாடே இல்லாத மனிதனை தான் நம்ம வந்து முன்னோடியாக வைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறர் வாழ நினைக்கும் போதே அந்த மனிதன் என்ன செய்கிறான்னா அந்த இடத்த உணர்த்துக்கு கொடுக்குறான். தனக்கு உண்டான ஒரு இடத்த என்ன பண்ணுறான், நீ உட்காரு, நீ மேலே இருந்து பேசு தம்பி வாங்கன்னு உட்கார வைக்கிறோன்னு வச்சிங்களேன். அப்போனா நமக்கு ஒரு வேல்யூவே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன் பிறர் வாழ நினைக்கிறேன், ஆனால் என்னை எங்கே எடுத்து போய் வைக்கிறேன்? நீ சொல்லும்போது நீ என்ன பண்ணோம், போய் எந்த பெரிய மனுஷன் இந்த இல்லை நம்ம இந்த இடத்தையே நமக்கு கொடுக்குறான்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நன்றியே இல்லை. நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடா பாட்டை ஒரு நேட்டான். என்னவோ சொல்லுவானே, வஞ்சகம் செய்பவர் யோகியன் போலே அது பார்த்து சகித்து கொண்டு வந்தவன் சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. நான் தான் திருநேன் போய் சொன்னேன், நீ ஏன்டா கம்முன்னு கேட்டுனதுன்னு கேட்குறான். அப்படின்னா அவர் நல்லவராமா, கேட்டுனது யார், நீ எல்லாம் யாரு குற்றவாளின்றான். சதி செயல் செஞ்சவன் புத்திசாலித்தனத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் திருடணும், எவ்வளோ அரசியல் பண்ணுகிறோம், நாங்கள் எவ்வளோ திலலங்கடி வேணாம் பண்ணுகிறோம், நீ சகிச்சுனுக்கிறீ, நீ அறிவாளித்தானான்னு கேட்குறான். சகித்து கொண்டவருவன் உண்மையை சொன்னவன் சதிகாரன். ஏன்டா டே உன்னை ஏமாத்துறதுக்கு ஒரு எத்த பூச்சி வச்சுன்னு உன்னை ஏமாத்திங்கிறாடான்னு உண்மை சொன்னீங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் சதி செய்கிறீங்க. உண்மையை சொன்னவன் ஊருக்கு உழைப்பவன் பாவம். அவர் ஒன்றுதும் உதவாது. அவர் பார்த்துக்கோங்க, நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோன்னா பண்பாடு. ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதை பேசினாலும் பணத்துக்காகவே பேசுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டான். தம்பி என்ன படிச்சிருக்கீங்கன்னா எம்சிஏ. என்ன வேலை இதுன்னு கேட்டால் ஆள் ஓட்டுற வேலை. என்ன வேலை இது? ஆள் மேய்க்கிற வேலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் பித்தியாரை பார்த்து இப்போது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, நீங்கள் நிறைய படிக்க மனுஷங்களாகவே பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும் மற்றவங்களெல்லாம்? ஒன்றுத்துக்கு உதவாத அட்டு பீஸுங்க. நம்ம யார், நம்ம நிறைய படிச்சுட்டுக்கிறோமே. நம்ம தான் பாரிஸ்டரு பாரத்தில், நம்ம தான் வந்து ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ் இந்த நினப்பில் தானே. கலெக்டர் ஆகிட்டா எப்படி போனா, ஒரு 4 இன்ச்சு மேலே வச்சுக்கோ. ஒரு படத்தில் ஒரு சொல்லுவான், 4 நிமிஷம் மேலே வச்சுக்கோ, அளவாக பேசு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, உலகம் முழுசம் என்ன ஆகிட்டான், இப்படி தான் கற்றுக் கொடுக்குறான். எப்படி பேசணும், மேனரிசம்லாம் ஸ்கூலுங்களை சொல்லி கொடுத்துனுக்குறாங்க. பார்த்தா அப்படி பார்த்து பேசு, நெஞ்ச நிமித்திக்கன்ட்டு. பொலைட்னஸோ, அன்பு, பெரியவங்க சின்னவங்க, இந்த இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், பண்பாடுன்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு அந்த தூண்டிலுக்கு புழு போட்டு மீன் பிடிப்பாங்களே அந்த மாதிரி நல்ல விஷயத்தில் போட்டு சும்மா பெரிய பெரிய வராலாக புஷன் போட்டான். ஒன்றுத்துக்கு உதவாத ஆயிடுச்சு. நம்மளுதுன்ற ஒன்று அடையாளங்கள்லாம் நம்மக்கிட்ட அசிங்கமாக இருந்தது. ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு அசிங்கமான விஷயத்தான். ஆனால் எல்லா மனிதர்களும் அதையே பாராட்டினு தான். அதாண்டி நிறைய நல்ல மனிதர்கள்லாம் எல்லாமே போயிட்டான், நல்ல விஷயம் எல்லாமே போயிடுச்சு. இவன் ஏன் எடுத்துன்னு வரல, அது ஏன் சபைக்கு கொண்டு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரே குழப்பம் குளறுபடி. நாகரிகத்தை எப்படி ஏற்றுக்குதுன்னு தெரில. என்ன நாகரிகமானா இருக்கட்டும், சிம்மி போட்டுன்னு உட்காந்திங்கன்னா செட்டி தெரியும். தெரியுமா தெரியாதா? கான்வென்ட்டுக்கு டவுசர் புள்ள போட்டு போனால் ஓகே, பொண்ணு சிம்மி போட்டு போனால் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணலாம்? என்ன பண்ணீங்க நீங்கள்? இப்போ ஏன் மாறினீங்க? அது கம்ஃபர்டபிலிட்டி இருக்குதா அதில்? இல்லை. 365 நாள் 210 நாள் 220 நாள் ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஒரு பொட்டை புள்ள போகுதுன்னாக்கா ஒரு 9வது 10வது வயசு வரும்போது பருவம் அடைஞ்சிடும். அந்த புள்ள மாதத்தில் 3 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். லீவ் கொடுக்குறாங்களா? யார் கேட்கணும்? என்ன பண்ணி வைக்கல? நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நான் எதையும் சிந்திக்க மாட்டேன். நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் சிந்திக்கணும். உன்னை விட நான் பெரிய ஆள், அவ்வளோதான். ஆனால் இந்த சமூகத்தில் எனக்கு என்ன நடக்குது, இது பக்கத்தில் நான் துரோகம் நடக்குது, அவருக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம என்ன செய்யலை அப்படின்னு கேட்டால் கலாச்சாரன்ற ஒன்றை கவனிக்கலை. கலாச்சாரம்னா நம்ம எப்படி வாழ்ந்தோம், ஒரு வரைமுறை இருந்தது, ஒரு வாழ்க்கை வரைமுறை இருந்தது. அம்மா, புள்ள, அண்ணன், தம்பி, ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். இன்றைக்கி கூட்டு குடும்பமாக இருக்கவே முடியல. எங்கே நமக்கு என்ன தப்பு நடந்தது? எங்கெங்கே தப்பு நடந்தது?
யார் சொல்லி தரணும்? ஏன் சொல்லல? நம்ம கூட இருந்தாலும் சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை? அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்தா என்ன பண்றாங்கன்னு கேட்டால் எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு பெரிய மனுஷனாச்சுன்னு வணக்கம் பண்ணா சரி, ஒரு பெரிய மனுஷன் வராருனால நம்ம சின்ன பிள்ளை தானேன்ட்டு வணக்கம் பண்ண நம்ம நம்மளை ஒன்றுத்துக்கு உதவாத பிள்ளை நினச்சிக்கிறாருங்க. அவரு ஒரு மனுஷனுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா நினச்சிக்கிறான். அவன் எதிராளி என்ன நினச்சிக்கிறான்? ஒரு ஏதோ சாமியாராச்சே மகானாச்சே சரி சாமியெல்லாம் தெரிஞ்சு வச்சேன் காலில் வந்தா நீ கறி சாப்பிடாத மீன் சாப்பிடாத இப்படி இருக்காத அப்படி இருக்காத, அதுக்கு அவன் காலில் வந்தான். நம்ம அதுக்காங்க என்ன நடந்துச்சு இப்போ இங்கே? அப்போது என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுய மதிப்பீடுகளை சுயமான உண்மையான மதிப்புகளை கடந்து எதிர்பார்ப்புகளில் ஆகிட்டோம். போலியான முகங்களுக்கு வேல்யூ இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும். இது நம்ம கலாச்சார ரீதியாக ஏற்பட்ட மாற்றமா, நாகரிக மாற்றமா, பண்பாட்டு மாற்றமானா நம்மக்கிட்ட பண்புலேருந்தே அடிப்படையிலேருந்தே நிறைய தப்பு நடந்துருக்குது. அதனால தான் இந்த குழப்பம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்பட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே ஜாதியை ஏற்றத்தாழ்வு வந்தது. மனிதர்கள் நம்ம என்ன பண்ணல, மதிச்சதில்லை. நம்மக்கிட்ட இயல்பாக இதை நீங்கள் இந்த குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் என்னவா மாற முடியும்? சிறந்த நாகரிகமான விசேஷமான கல்ச்சரோடு நீங்கள் இருக்க முடியும். கலாச்சாரத்தோடு நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. டாய்லெட் கழுவுறதுனா எப்படி நம்ம பார்க்குறோம்? அவருக்கு ஒரு பேர் இருக்குதுங்க, அந்த பேரை சொல்லி சொல்கிறோம். துணி துவைக்கிறவர் என்ன சொல்கிறோம்? அதுக்கு ஒரு ஜாதி பேரை சொல்லி சொல்கிறோம். நம்ம அப்பா டக்கர் ஆகிட்டோம். ஒன்றுத்துக்கு உதவாதவனா இருந்தால் கூட சரி, உயர்ந்த ஜாதியில் வந்துட்டான்னா ஒரு விசேஷமானவர். ஒன்றுத்துக்கு 8 பீஸ் அது ஒன்றுத்துக்கு உதவாது இல்லை. ஆனால் அவர் உயர்ந்த ஜாதியில் போந்துச்சுன்னா என்ன வாட்டம் ஆடணும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமாக யோசித்து நிறைய புக்கு படித்து பெரிய நிறைய அறிவெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற ஒரு மனிதன் ஜாதியில் மட்டமானவனா எப்படியா? இன்னும் அவர் எப்படி பார்ப்பாங்க? ஏன்? அப்போ நம்ம எங்கே இல்லை தப்பு நடந்துருக்குது? நம்ம பண்பட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே நம்ம என்ன பண்ணிட்டு வந்துக்கிறோம்? அசிங்கத்துலேருந்து வந்தோம். பரவாயில்ல, நம்ம வந்த இடம் அசிங்கத்துலேருந்து தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்? நாகரிகமாக மாறும்போது பண்பாட்டில் நல்ல விஷயங்களாக இருக்கும் தானே, நம்ம தான் எடுத்துன்னு வரணும். பாருங்கள், இந்த மொழியில், தமிழ் மொழியில் பிறந்த ஒரு மனிதனுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. உயிரோட்டம் உள்ள ஒரு மொழி. எப்படி? உயிரோட்டம் உள்ள ஒரு மொழி, உணர்வு ரீதியான ஒரு மொழி, உயிரோட்டமானது. தோன்றிய மொழிகளில் இன்றைக்கும் வாழ்ந்து இருக்கிற மொழியில் முதன்மையானது தமிழ். முதல்ல தோன்றிய மொழிகளில் இன்றைக்கும் வாழ்ந்து இருக்கிறதுன்றது ஆங்கிலம். இப்போ தான் ஒரு 1200 1300 தான் ஆங்கிலமே. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆங்கிலம் இல்லை. ஆங்கிலம்ன்ற ஒரு மொழி இல்லை. அதில் ஒரு இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லத்தீனு, இங்கிலாந்து, போர்ச்சுகீஸ் இதுங்கெல்லாம் சேர்ந்தது தான் இங்கிலீஷ் என்ற ஒரு மொழி. பல மொழியின் கூட்டு இது. அதனால தான் நீங்கள் சில வார்த்தைங்களுக்கெல்லாம் அந்த போய்ப்பார், இந்த லத்தீனில் என்ன இருக்குதுன்னு போய்ப்பார், கிரேக்கத்தில் போய் என்ன இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி, டாக்டர் அப்படின்னா ஒரு மீனிங் நீங்கள் போய் கிரேக்கத்தில் போய்ப்பார், வழிகாட்டின்னு மாதிரி இருக்கும். நானும் டாக்டர் தான், நானும் உங்களுக்கு தீர்வு தானே சொல்கிறேன் அப்படிலாம் பேசுகிறவங்க கூட ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த மொழி என்ன பண்ணி வச்சுக்குது? பல மொழிகளின் கூட்டு. இன்றும் தனித்து இயங்கும் வல்லமையோடு இருக்கிற ஒரு மொழியில் நீ பிறந்திருக்கிற. 2 விஷயம். ரெண்டாவது, இவ்வளோ வல்லமையான ஒரு மொழி, கடவுள் புரிந்து கொண்டவர்கள் இந்த மொழியில் இருந்திருக்கிறாங்க. இந்த மொழியில் என்ன இருக்கிறாங்க? கடவுளை புரிந்து கொண்ட மனிதர்கள் இந்த மொழியில் இருக்கிறாங்க. மூன்றாவது ஒரு பெரிய விஷயம், நீ வாழ்ந்துன்னு இருக்கிற இந்த மொழியோட பெரிய அற்புதமான விஷயம், அந்த மொழியை படித்தாவே நீ ஞானம் அடைஞ்சிருவேன். அந்த மொழி இருக்குதுல்ல, அந்த மொழியை மட்டும் படித்தானா மட்டுமே ஞானம் அடைஞ்சிருவேன். அந்த மாதிரியான ஒரு மொழி தமிழ் மொழி. ஆனால் பண்பாட்டில், கலாச்சாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை எங்கேருந்து நம்ம என்ன சொல்கிறான்னா, வரலாற்றில் ஒரு காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் இல்லாமல் இருந்தோம். அது நமக்கு போக முடியாது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்று காலம்லாம் இல்லை. நாயினும் நாயினும் அப்படின்லாம் சொல்கிறார் மாணிக்க வாசகத்தான் பாட்டில் அடிக்கடிக்கு. ஏன் அவர் நாயினும் அப்படின்னு கீழே சொல்லுங்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இனப்பாகுபாடு என்கிட்ட இருக்குது, ஜாதிய ஏற்றத்தாழ்வு என்கிட்ட இருக்குது. மாணிக்க வாசகம் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். அந்த புக்கு எடுத்து வச்சுன்னா அடிக்கடிக்கு நாயினும்னு சொல்லி போட்டு போயிருப்பார். ஏன்டா அடிக்கடி நாயினுங்கிறான்? கூட ஃப்ரெண்டுங்களை என்ன நாயை எப்படி இருக்கிற இப்படி தானே பேசிக்கிறான். ஏன்னா இனத்தை சேர்க்கறது இல்லை நாய்ங்க. பக்கத்து தெருவு நாய் ஒன்று வந்துச்சுன்னு வச்சிங்களா, நாய்ங்களாம் எதிரே ஆகிடும். நாய் ஒரு நல்ல பிராணி தான், நன்றி உள்ளது. ஆனால் கூடவே என்ன செய்யும்? அது
இனத்தை சேர்க்காது, இன்னொருத்தரை சேர்த்துக்கும், இன்னொரு நாயை சேர்க்காது. இந்த மனிதன் எப்படி இருக்கிறான்னா அந்த நாய் மாதிரி இருக்கிறானா, நான் அந்த மாதிரி நாய் மாதிரி இருந்தேன்னு மாணிக்க வாசகர் டிக்ளேர் பண்ணுறார். ஸோ அப்போனா இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுங்கிறார். எவ்வளோ தூரம்? என் இனத்தை நான் ஏற்றத்தாழ்வுகளோடு பார்க்குறேன். இன்னைக்கு மதுரை ஆதின்னு ஒரு ஜாதிக்கு தான் சொல்லணும். இன்னொரு ஜாதிக்காரர் என்ன பண்ண முடியாது, அங்கே போக முடியாது. நல்ல மனம் திறந்த மனிதர் என்ன அர்த்தாலி என்ன உட்கார வைக்கணும். கடவுள் புரிஞ்சிச்சின்னு நான் சொல்கிறேன், உன் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். என்ன பண்ணேன், என்ன உட்கார வைக்கணும். ஆனால் அங்கே உட்கார நான் மாட்டேன். உன் வாழ்க்கை முறையே சரி கிடையாது. நீ கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒன்று தான் செஞ்சு நிற்க போகிற. கல்யாணம் பண்ணிக்கூடாது, வாழக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன். உன் இயற்கைக்கு புறம்பாக தான் நீ இருக்கணும்னு நீ சொல்ல போகிற. நான் என்ன பண்ண போகிறதில்ல, அதுக்கு பொருத்த முறுதல் இருக்குது, ஏற்பட போகிறது இல்லை. புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கலாச்சார ரீதியாகவோ அல்லது பண்பாட்டு ரீதியாகவோ சில ஏற்றத்தாழ்வுகளோடு தான் நம்ம வந்து நிற்கிறோம். இப்போ நாகரீகம் நம்ம அடையும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம மீட்டு எடுத்துக்கணும். நாகரீகத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மீட்டு எடுத்துக்கணும். எப்படியெல்லாம் மீட்டு எடுத்துக்கலாம்? கூட்டாக வாழ்றது நல்லது தானே. ஒரு ஸ்டவ்வு, ஒரு சாப்பாட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சானுக்கெல்லாம் சோறு வெந்துதானா எப்படி வேவும்? தனித்தனியாக சோறு வச்சா என்ன ஆகும்? வேஸ்ட்டு, வேலை, காசு என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் 10 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒரு 5 ரூபா சம்பாதிக்கிறாரு. 10 ரூபா சம்பாதிக்கிறவரும் அதே சாப்பிட்ணும், 5 ரூபா சம்பாதிக்கிறோம் அதே சாப்பிட்ணுமா? இங்கே தான் ஒதுக்குது பாருங்க. இங்கே தான் நமக்கு ஒதுக்குது. நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் எங்கள் வீட்டில் 2 மீன் சாப்பிடுவேன். உன்னை கூட வந்து சாப்பிட்டா 1 மீன் தானே கிடைக்கும். இங்கே தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், மனித பண்பு இல்லாமையே ஆகிட்டோம். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கன்னா, நம்ம கான்வென்ட்டுக்கு போனோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இதெல்லாம் கற்றுக்கணும். ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று கற்று கொடுத்துறான். ஜாதி போய் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணோம். வி ஆல் ஆர் டாக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பான் போன உடனே. வி ஆர் ஆல் பிசிஷியன்ஸ். நம்மளாம் எப்படி நடந்துக்கணும்? சப்ஜெக்ட் அது எது, நோயாளி வரானே அது என்ன இது, சப்ஜெக்ட். இப்போ அவ்வளோ மேனேஜர்ஸ், வி ஆர் ஆல் மேனேஜர்ஸ். மீட்டிங்ஸு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரேஞ்ச் வேரியஸாக இருப்பான். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் தனி, ஹெச்ஓடிஸ்லாம் தனி, லேபர்ஸ் தனி. லேபர்லேயும் கேட்டகிரி, டெக்னீஷியன், நான் டெக்னீஷியன், குவாலிஃபைடு எம்ப்ளாய், நான் குவாலிஃபைடு எம்ப்ளாய், ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு. ஏல நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ஏற்கனவே ஜாதியில் ஊறி போயிருந்தோம். இதில் எங்கேயுமே நம்ம என்ன ஆகலை, அடிப்படையாக மாறல. இது நாகரிகமா? அப்போ நம்ம கலாச்சார ரீதியாக நம்ம மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடையணும் அப்படின்னு சொன்னால், எது நமக்கு நல்லது, எது நம்ம சரியாக வாழணும்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனிப்பட்ட விதத்தில் பண்பட்ட விஷயம், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் மூலம் ஒவ்வொரு தனி மனிதனும் தனியாகவே பண்ணலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் எப்படி அந்த சொல்லிட்டு போனான். ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு சொல்கிறான்னா, நான் என்ன வரையறுத்துக்கணும். யார் வரையறுத்துக்கணும்? நான் ஒரு மனிதன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சண்டை வரான். நீங்கள் முஸ்லீம் கிடையாது, இந்து கிடையாது, கிறிஸ்துவம் கிடையாது, இத்தியாதி கிடையாது. நீங்கள் யார்? நீங்கள் ஒரு மனிதன். இதுதான் உங்கள் அடிப்படையாக நீங்கள் நாகரிகமான ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குன்னு உங்ககிட்ட, நான் ஒரு மனிதன். புறாக்கள்லாம் சண்டை போட்டுக்கிறது இல்லை. மசூதிக்கும் போய் உட்காந்துக்கும், சர்ச்சுக்கும் போய் உட்காந்துக்கும். அவனை மனுஷன் பார்த்துங்க, மசூதிக்கு போகிறவன் சர்ச்சுக்கு வந்தானா சண்டை போட்டுப்பான் இல்லை? 2 பேரும் சாமியோட கும்பிட்றீங்க, 2 பேரும் சாமி கூட சண்டை போட்டுப்பீங்களா? 2 பேருக்கு என்ன அடிப்படையாக இல்லை, என்ன தெரியல, என்ன மறந்துட்டாங்க, அவங்க மனிதன்றத மறந்துட்டாங்க. எது மறக்க வச்சது? என்ன இந்த பண்பாடு. எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரங்குதுரா. யாருக்கு? முசல்மானுக்குன்ட்டு, இந்துக்களுக்குன்ட்டு, சைவனுக்குன்ட்டு, வைணவனுக்குன்ட்டு, ஒருத்தனுக்குன்ட்டு. நாங்கள்லாம் சொல்லிக்க வேண்டியது தானே. வெட்டிங்களோ இல்லை வேலை வெட்டிங்களோ சொல்லிக்கிறீங்க தானே. ஏல நீங்களாம் யார்ரா? அடிப்படையாக யார் நீங்கள்லாம்? மனிதன். தலைவனாக இருக்கிறவன் யார்ரா? உங்களுக்கெல்லாம் யாரோ ஒரு தலைவனாக இருக்கிறான். அவன் யார்? அவன் மனிதன். எல்லாம் மனுஷன் தானே. எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இங்கே காற்று நம்மை அடிமை என்று சுடுவதில்லையே, கடல் நீரும் அடிமை என்று விடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை தன்னை மறுப்பதில்லையே. அடிமை என்ன ஆம்பளை இல்லாமல் இருப்பானா?
சொல்லுங்கள். கார் டிரைவர் நாமளே இருக்க மாட்டானாங்க? கார் டிரைவர் வச்சுன்னு கிஸ் வச்சுன்னு போனீங்கன்னா நல்லாவா இருக்கும்? அவன் ஒரு மனுஷன் தானே, மனுஷனா இல்லையா? யாருங்க கற்றுக்கணும் இதெல்லாம்? யார் கற்றுறோம்? யார் கற்றுக்கணும்? அவன் டிரைவர், அவன் மனுஷனா இல்லையா? அவன் டிரைவர் மனுஷன் இல்லையா? அப்புறமா தப்பு ஆயிடுச்சு, என்ன குஸ்டினி போதை பூட்டி அடுத்தது என்ன பண்ணுவான் அவன்? அடுத்தது யாருங்க கண்டினியூ பண்ணுறது? யார் சொல்லிக் கொடுக்கணும்? தைரியம் இல்லை. நீங்கள் போய் பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோழிங்க, முட்டை பசங்க, உங்ககிட்ட அங்கீகாரம் வாங்கிறதுக்காகவே நாசுக்காக பேசி தெரியுறானுங்க. பேச்சாளர்கள்லாம் எப்படி பேசுகிறானுங்க? ரொம்ப நாசுக்காக பேசுகிறான். உண்மையை யதார்த்தத்தை என்ன பண்ணுறது இல்லை, எடுத்து பேசுறது இல்லை. ஏன் அவனுக்கு ஒரு பெரிய பயம்? அவங்ககிட்ட இருந்து அவனுக்கு சுகி சிவையா பேச்சாளர், அவர் என்ன பண்ண மாட்டார்? வீட்டில் போய் அப்படியே பேசி தெரிவார். எப்படிங்க பேசுவார்? முன்னாடிக்கிட்ட பிள்ளைகிட்ட குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கிட்ட எப்படி பேசுவார்? நீங்களாம் யார்? அண்ணன் தம்பிங்க தானே. ஏன் உங்களுக்கு பேசுறது தனியாக ஒரு வார்த்தையை வச்சுங்கிறாரு? மேடம் மேலே ஏறி பேசுறதுக்கு ஒரு வார்த்தையும், வீட்டில் பேசுறதுக்கு ஒரு வார்த்தையும் ஏன் வச்சுங்கிறாரு அவர்? யோசிச்சிங்களா எப்போனா? அப்போ அவர் என்ன பண்ணுகிறாரு? நாடகத்தன்மையோடவே இந்த உலகம் என்ன பண்ணுது? ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுக்க பாருங்க. நாடகத்தன்மையோடவே நான் உள்ள ஒளிஞ்சு மறைஞ்சு திருட்டு ஆட்டெல்லாம் போடுவேன், ஆனால் வெளியே வந்து பேசும்போது எப்படி பேசுவேன்? ரொம்ப நாகரிகமாகவும் கலாச்சாரமாகவும் பேசுகிறேன். இதெல்லாம் நாகரிகம் கலாச்சாரம் இல்லை. நடிப்பு நாகரிகம் அல்ல, நடிப்பு கலாச்சாரம் அல்ல. நடிப்பு உன் ரத்தத்தில் ஊறி இருக்குது. பண்பாடெல்லாம் என்ன ஆயிடுது? உன் ரத்தத்தில். நீ சிந்தித்தால் ஒழிய அந்த அசிங்கங்களை வெளியெடுக்க முடியாது. நம்ம தான் யோசிக்கணும், உண்மைதானா இந்த மனிதன் சொல்லுவது? ஒரு மனிதன் பிறர் வாழறது தான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறேன். பிறர் வாழ விடுறதுக்கு பேர் தான். ரோட்டில் போனால் அடுத்தவங்களும் போகணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் கலாச்சாரம். அதுதான் சிறந்த பண்பாடு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பேர் தான் நாகரீகம். நாகரீகம் போது காலம் மாறும்போது, நீ நடந்து போகும்போது ஓரமாக போனேன், பைக்கில் போகும்போது ஓரமாக போகிறேன், காரில் போகும்போது எப்படி போனோம்? அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இப்போ கலாச்சாரன்றது நாகரிகமாக மாறும்போது என்ன ஆக போகுது? பண்பில் என்ன ஆக போகிறது இல்லை, நீ மாற போகிறதே இல்லை. பண்புள்ள ஒரு மனிதன் கத்தி வச்சுன்னுக்கிறாரு, பண்புள்ள ஒரு மனிதன் வேறு வேறு மிஷின் மாற்றினே போகிறார், டூல்களை மாறினே வருது. ஆனால் பண்பு அடிப்படையாக மனித பண்பு என்ன? எல்லாரும் வாழணும்னு. உண்மையிலேயே எல்லாரும் வாழணும் நீ நினைக்கிறியா? அப்படி நினைக்கலன்னா நீ யார் இல்லை? மனிதனே இல்லை. அதுமா எங்கே உங்ககிட்ட பண்பு இருக்கும்? மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே. அடுத்தது இவரும் பூனை ஆயிடுவார். பூனை அல்ல புலிதான் என அப்போ மனுஷன் காட்ட மாட்டேன்றாரு அவர். கண்ணதாசன் கட்சி என்ன காமிச்சிட்டு போயிட்டாரு? நானும் ஒரு மிருகம் தாண்டான்ட்டு போயிட்டார். நான் சொல்கிறேன், நான் ஒரு மனிதன், நீ ஒரு மனிதன். நம்ம ரெண்டு பேரும் யார்? மனிதர்கள். நம்ம ரெண்டு பேரும் யார்? நீயும் நானும் சேர்ந்தா எப்படி இருக்கலாம்? நீயும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம். உனக்கு என்ன தெரியுமா? அது எனக்கு தெரிஞ்சது அது. உனக்கு உன் ஏரியாவில் நீ பெரியவன், என் ஏரியாவில் நானே பெரியவன். நம்ம ரெண்டு பேரும் எப்படி வாழலாம்? கூட்டா சந்தோஷமாக இன்பமாக வாழலாம். ஒத்துக்க மாட்டேன்னா தப்பு இல்லை அப்போ. ஆனால் நம்ம எப்படி வாழணும்? அப்போ ஒத்துக்காத முரண்பட்ட ரெண்டு பேரும் எப்படி வாழணும்? தனித்தனியாக வாழணும். உனக்காக நான், எனக்காக நீ என்ன பண்ணிடக்கூடாது? நடிக்கக்கூடாது. ஆபத்து அங்கே தான். என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ஆனால் நம்ம எல்லாரையுமே நாடகத்தன்மையோடு ஆயிட்டானா? பிடிக்குதோ இல்லையோ, வாங்க சார், வணக்கம் சார், வணக்கம் பண்ண பிடிக்கலனா வணக்கம் பண்ணாதீங்க, பேச பிடிக்கலனா பேசாதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றது பிடிக்கலன்னா வராதீங்கன்னு சொல்லுங்க. இல்லை ஏன் அச்சப்படுறீங்க? இது போய் நாகரிகன்றான் பாருங்க. எது நாகரிகமான விஷயமோ அது என்ன இல்லையா? நடிக்கிறதுக்கு பேர் நாகரிகம் அல்ல. நடிக்கிறதுக்கு பேர் என்ன இல்லை? நாகரிகம் இல்லை. இப்போ புரிஞ்சு வச்சுக்கணும், நான் நடிக்கிறது இல்லையா, நான் தான் வந்தால் தண்ணி கொடுப்பேன், காஃபி இருந்தால் காஃபி கொடுப்பேன், சரக்கு வச்சுருந்தா சரக்கு கொடுப்பேன். நான் சரக்கே குடிக்க மாட்டேன், குடிக்க கட்டிப்போ இல்லை, நான் குடிப்பேனே. உங்கள் வீட்டில் கறி குழம்புன்ற எனக்கு ஒரு கட்டிங் கொடு. இல்லைடா நான் வாங்கிக்கிறேன், நான் குடிக்கிறதில்லை, நீ குடிக்க கட்டிப்போ, நான் குடித்தா என்ன? அப்படின்னா என் வீட்டுக்கு வராத. சரி சந்தோஷம், ஏந்து வந்துடணும். அப்போ நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்கன்னா என்ன இல்லை உங்களுக்குள்ள முரண்பட்ட ஒரு விஷயம். முரண்பட்ட மனிதர்களோடு வாழவே என்ன மாட்டீங்க, முடிவே அவசியம் இல்லாது. இது உலகம் பறந்து விரிஞ்சிருக்குது. முட்டாள் கூட வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குதா? நமக்கு கட்டாயம் இருக்குதாங்க? இல்லை, வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்?
கிழமை எப்போ சாவணும் தின்னு எப்போ கிடைக்குமோன்னு வேண்டி நிற்போம் ஒருத்தனும். சரி இந்த ஆளுகிட்ட போய் பேசிங்கிற சனி என்ன பண்ணுறது, வாங்க சார் உள்ளனா உள்ள வருவதே இந்த ஆளுகிட்டலாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. வாங்க சார் உட்காருங்க சார். உண்மையிலேவா காஃபி கொடுப்பான், அதை சாப்பிட்றீங்க, அதை வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் என்னவா ஆகிடுவீங்க? அது உண்மையான திருப்தி அல்லது நிறைவு அப்படின்ற ஒன்று ஏற்படாது, நிறைவுன்ற ஒன்று ஏற்படாது. பாருங்கள், நீங்கள் காலகாலமாக நீங்கள் சாமி கும்பிட்டுங்கிறீங்க, நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கீங்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் யோசிச்சிங்களா? ஒரு முறைனா உங்களை பார்த்து கேள்வி கேட்டிங்களா? ஏன்டா மாடசாமியாக இருக்கட்டும், கருப்புசாமியாக இருக்கட்டும், குப்புசாமியாக இருக்கட்டும், ராமசாமியாக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், அனுமானாக இருக்கட்டும், குரங்கு வச்சும் சாமி கும்பிடுவோம், கோயில் வச்சும் சாமி கும்பிடுவோம், சேவல் வச்சு நாங்கள் முருகர் கும்பிடுவோம், எல்லாம் கும்பிடுங்க ஒன்றும் எல்லாம் இயற்கை எல்லாமே போட்டுதும், இயற்கை போட்டுதும். சிங்கிள் பாயிண்டில் கல்லும் என்ன பண்ணிடுறாரு, ஒருத்தர் அவசரமாக புத்தர் கோயிலுக்கு போய்கிறாரு. ஒரே குளிர் நடுக்கும், இந்த ஆசிரமத்தில் தங்கி இடம் கொடுங்க பார்த்தானுங்க. எங்கள் புதெல்லாம் நாங்கள் சேர்க்கறது இல்லை, என்ன மாதிரி திருட இருந்தால் என்ன பண்ணுறது, உஷாராக இருக்கணும்ல. நீங்கள் பண்ணி என்னை வீட்டுக்கு வர வச்சிட்டிங்கன்னா என்ன இது, இந்த நான் தப்பாக போடுவேன், நான் கட்டிங் வர கேட்குறேனே, என்ன பிரியாணி போடுறது கட்டிங் இல்லையான்னு கேட்டால் தப்பாக போய்டும்ல. சேர்க்கறதில்லை, நான் கெஞ்சி கூத்தாருனோடனே சரி தங்கிக்கோ. என்ன பண்ணு, உள்ளே ஒல்லாம் கிடையாது, வராண்டாவில் தான் உட்காரணுன்ட்டானுங்க. வராண்டாவில் உட்காந்து குளிர். அங்கே வந்து ஒரு சடங்கு, ஏன்னா விசேஷமாகிடுச்சுன்னா அந்த புத்தர் சிலையை ஒன்று கொடுப்பாங்க. நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா பூட்டு போடுற வச்சிருந்த கோயிலுங்க இருக்கும், நாக சிலை கொடுக்குற கோயிலுங்க இருக்கும். அந்த மாதிரி இப்போ புத்தர் கூட அந்த மாதிரி வழிபாட்டு தலமாக தானே ஆயிடுச்சு. புத்தர் பொம்மையை செஞ்சு கொடுக்குறது அங்கே வழக்கம். கட்டை அவன் எடுத்து போட்டு கொளுத்தி ஏறி வச்சு கொடுக்குறாங்க ஜம்முன்னு. இடம் குத்தா ஏண்டா டே புத்தரியா கொளுத்துற என்ன கேட்டான் இருந்தாலே, இடம் குத்தா என்ன பண்ண, புத்தரியா கொளுத்துற போட நடிச்சுட்டு வச்சுட்டாங்க. செம்ம அடி வாங்கின அடி அறிவு வந்துச்சு உனக்கு. வாங்கின அடியில் என்ன வந்துச்சு, அறிவு வந்துச்சு. வெளியே ஒரு பெரிய நிலத்துக்கல் இருக்கும்ல, நம்பர் 8, 7 போட்டு கல் வச்சுருப்பானே, அவன் வந்து சுற்றி சாமி கும்பிட்டுக்கானுங்கிறான். அங்கேருந்து ஆசிரமத்துக்கு வெளியே வந்து அந்த கல்லை பார்த்தா சாமி கும்பிட்டுன்னு பூஜை எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு, ஏன்னா லூசா நீ கல் போய் கும்பிட்டுங்கிற. அடா என்னங்க நீங்கள் நேற்று ரேட்டு வேறு மாதிரி சொன்னீங்க, இப்போ வந்து இன்னொரு மாதிரி சொல்கிறீங்க. நான் கூலருக்கு ஆஞ்சிருந்தேன், கட்டியை கொளுத்தி அதை புத்தர் நீங்கள், இப்போ சாமி நீங்கள் தான் சொல்லியே குத்தீங்க, நான் சாமி கும்பிட்டு இப்போ வந்து என்ன திட்டுறீங்களே, என்ன தாங்க நினச்சிக்கிறீங்க நீங்கள்? இல்லை என்னத்தான் நினச்சிக்கிறீங்க நம்மள? அப்போ யார் டிசைடிங் அத்தாரிட்டி? நீ எப்படி வாங்கணுன்றது டிசைட் யாருங்க பண்ணணும்? நீ படி, வாழ்க்கை முறைகளெல்லாம் படி, எப்படியெல்லாம் வாழ்ந்துங்கிறாங்கன்னு படி. நீ ஏற்கனவே வாழ்ந்துன்னு ஒரு வாழ்க்கை, அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான்ட்டு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுற முறைகளெல்லாம் உனக்கு வகுத்து கொடுத்துக்கிறாங்க. தாய் மாமா பொண்ணை கட்டிக்கலாம், சித்தப்பா பொண்ணை கட்டிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்களா? இல்லை. இன்னொரு சமூகத்தில் சித்தப்பா பொண்ணெலாம் கட்டிக்கோ, அத்தை பொண்ணை மாமா பொண்ணை கட்டாத, அப்படி ஒரு ஆள் ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ எது சரி? இப்போ இதில் அதானே, சித்தப்பா பொண்ணு அழகாக இருந்தால் கட்டிக்கோ, அத்தை பொண்ணு அழகாக இருந்தால் அதை கட்டி, அதுதானே இப்போ டக்கு முஸ்லீமா மதம் மாறதுக்கலாம், அது வசதியாக போய் இது இல்லை. அதானே நம்ம ஒரு வகையானா இல்லையா? தானையா எது தான் சரி, ஒரே குழப்பம் தானே. பரவாயில்ல, நானா சொல்கிறேன், எப்படி வேணா இருக்கட்டும். நானா நமக்குன்னு ஒரு கலாச்சாரம். ஏன் அத்தை பொண்ணை கட்ட சொன்னேன், மாமா பொண்ணை கட்ட சொன்னேன்னா, தாய் மாமா அத்தைன்னா வேற ஆயிடுறாங்க, பிளட் ரிலேஷன். அது உனக்கு பிடிச்சிருக்குதுன்னா தரிச்சிக்கோ, ஒன்று வேணாம். ஆனால் குழந்தை இருக்கும்போதே தரிச்சிடுறியே, வளர்ந்த பேர் கேட்டு எப்போ இது மாதிரி உனக்கு தரைக்கலான்னுக்கிற என்ன சொல்கிறேன்னு கேட்கணும். அப்போ அந்த தம்பி சொன்னான், ஆமாம்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், என்னால் சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியாது, எனக்கு தரிச்சிடுன்னா தரிச்சிடலாம். அதுக்கு அறிவு வந்து இல்லையோ, குழந்தை இருக்கும்போதே பிடிச்சி தரிச்சிட்டேனா என்ன இருக்குது அல்மா? யார் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம்? யாருங்க புரிஞ்சுக்கணும்? அந்த கலாச்சாரத்துலேருந்து வர்ற மனிதர் அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்டா இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணோம், ரீகன்சிடர் பண்ணணும். கல் தடி இருந்தாலும் இத்தனை பேர் செத்துடுறோம், ஒரே டைம் இவ்வளோ பேர் வரதுனால இவ்வளோ பேர் செத்துடுறோம், என்ன பண்ணக்கூடாது? ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் வரக்கூடாது, இவ்வளோ தான் அலோடுன்னு யாருங்க முடிவு பண்ணா? அன்றைக்கி அந்த இருக்கும்போது மக்கள் தொகை இப்படி பெருகுன்னு தெரியாதுங்க அவருக்கு. இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு தெரியும் அவருக்கு தெரியாது. ஏதோ 10 பேர் இருப்போம், பக்கத்தில் இருக்கிறவங்க வருவான்னு நினச்சினாங்க. புனித பயணம் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு நாள் போயின்னு எங்கெங்கேருந்து ஏன்னா வந்துங்கிறீங்க. இனி ஃப்ளைட்லாம் வந்துச்சு, ஏர்பிளைன் வந்துச்சுருக்காக அது மாதிரி போய் நந்து பண்ண போவியா? டெக்னாலஜி வளரலைன்னா போவியா? ஆனால் அந்த மனுஷன் எப்போ சொன்னான்? நாலேஜ் டெக்னாலஜி வளராத போது சொன்னான். அப்போ நாகரிகம் மாறும்போது கலாச்சாரத்தை என்ன செய்யணும்? ரீகன்சிடர் பண்ணணும். அப்போ பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகம் பேரில் என்ன செய்யணும்? எடுத்து அலசி பார்த்து சரியாக என்ன பண்ணணும்? நல்லதெல்லாம் எடுக்கணும், கெட்டதெல்லாம் விடணும்.
அப்போ நாகரிகம் ஒரு அவசியமானது. பண்பாட்டு கலாச்சாரத்தை விட நாகரிகம் மேலோங்கியது. அங்கேருந்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாதிய ஒழிப்பு, ஏற்றத்தாழ்வுகள் இருந்து மாற்றுறது, மனிதனை மனிதனாக நேசித்தது, மனிதன் வாழ்றது, இதுங்கெல்லாம் எங்கே நடக்குது? நாகரிகன்ற ஒரு விஷயத்தில் தான் நடக்குது. ஆனால் பண்பாடுன்ற விஷயத்தில் நம்ம என்னவா இல்லை, அடிப்படையில் நீ மனிதனாக மாறாத போது உன் நாகரிகம் என்ன கொத்து குத்தா என்ன பண்ண போகிற? அப்போ நாகரிகம் என்னவா தான் ஆகிடும்? நடிப்பாக தான் மாறும். நாகரிகம் என்னவா தான் மாறிடும்? நடிப்பாக தான் மாறிடும். ஏன்னா உனக்குள்ள பண்பட்ட தன்மை இல்லை. பண்படாத ஒரு மனிதனுக்கு இன்னும் போதிச்சா என்ன ஆகும்? அதனால தான் இந்த பக்கம் நாங்கள் யோகம் சொல்லித்தரேன். பண்படுங்க, முதல்ல வாங்க, தியானம் கற்றுக்கோங்க. கடவுள்னா என்னன்னு புரிஞ்சிச்சேன்னா நீ பண்படாமல் எப்படி இருப்ப? வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா எப்படி பண்படாமல் இருப்ப? ஏன்னா நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் உனக்கு பிறவியில் துன்பம் இருக்குன்னு தெரிஞ்சால் நீ எப்படி தப்பு பண்ணாமல் இருப்ப? கடவுள் ஒன்றும் சும்மா, மதம் ஒன்றும் சும்மாலாம் சொல்ல, பிறவியெல்லாம் இல்லாமல் இல்லை. பண்ணுற தப்புக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அப்படியே நான் பொய் சொல்கிறேன்னா நீங்கள் நினச்சிக்கூடாது. உண்மை நான் சொல்கிறது. நீங்கள் பண்ணாத தப்பு பாவத்துக்கு தண்டனை கட்டாயம் உண்டு. நீங்கள் எப்படி மற்ற மனிதனை நீங்கள் மனிதனாக பார்க்கல, தப்பு. ஆடுகிட்ட, மாடுகிட்ட, கோழிக்கிட்ட, குதிரைக்கிட்டலாம் அன்பா இருந்தவன் மனிதன்கிட்ட அன்பா இல்லையே? இல்லை, பயிரை பார்த்தெல்லாம் உயிர் இருக்குது, ஐயோ வாடிய பயிரெல்லாம் வாடின ஒரு மனுஷன் இங்கே எங்கடா போச்சு உன் அறிவு? மனுஷன் தானே சாப்பிட்டுக்கிறான் கறியை, அவன் மேலே கருணை இருந்தால் சாப்பிடாதன்னு சொல்லுவே நீ? அதை விட்டவன் என்னடா சாப்பிட்டு இருப்பான்? அம்மா எப்படி அவர் சிறந்தவர், எப்படி ஒரு மகானானார் கேட்டியா ஒரு கேள்வியை? ஏன் சாமி பயிரெல்லாம் பார்த்து வாடுறீங்களே சாமி, நான் சாப்பிட்றது வாரத்துக்கு ஒரு நாள் மாட்டுக்கறி தான், அதையும் சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்களே எப்படி சாமி? நான் என் கேட்டால் ஒரு பதில் அவங்க உனக்கிட்ட இருக்குதா? ஆதிசங்கர் தியானம் பண்ணிட்டு வராரு, ஒரு பறைய மாடு போயிட்டுன்னு வரான். சிவன் அவன் மாடே போயிட்டுன்னு வரான். எந்தாலும் எதிர போனார், குறுக்க போகிறான். வேணும்னு குறுக்கு வரான். ஏய் என்ன ஜாதியில் மட்டமான எதிர வர, எது பறையன்னு கேட்டான் அவன். நான் பறையனா, இந்த உடம்பு பறையனா? இன்னும் தியானம்லாம் போயிட்டு வரையே சாமி, உனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு கேட்டான். ஆதிசங்கரரை ஒரு மனுஷன் கேட்குறான், எப்படி யார் புரிஞ்சிக்கல? எது ஆன்மீகம், எது சரி, எங்கெங்க நம்ம தப்பு பண்ணுகிறோம்? என்ன இல்லை நம்மக்கிட்ட? மனிதன் செத்து போய்கிறியே, ஜாதி சொன்னேன்னா நீ யார்? இல்லை மனுஷன் இல்லை. மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஜாதி வேணுமா? மனுஷனுக்கு ஜாதி வேணுமாங்க? மனிதனாக இருப்பதற்கு ஜாதி அவசியமா? யோசித்து பாருங்க. அப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவசியமா? நான் பெரிய ஆளுன்ற நினைப்பு அவசியமா? ஏன் உனக்கு புரிஞ்சிச்சு? ஒரு காக்காக்கு தெரியுமா நம்ம 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் செத்துருவோன்ட்டு? ஒரு ஆமைக்கு தெரியுமா 5 வருஷத்தில் செத்துருவோன்ட்டு? ஒரு மீனுக்கு தெரியுமா 10 வருஷத்தில் செத்துருவோம்? ஒரு மனிதனுக்கு தெரியணும்ல 100 வருஷத்தில் செத்துருவோன்ட்டு? எது நீ? ஏன்னா 100 வயசில் சாக போகிற நீ ஃபோட்டோ வச்சு நீ எல்லாரும் கும்பிட்டுங்கடான்றியே, அது போய் கும்பிட்டுனுங்கிறியே, நீ மனுஷன் தானா? அவன் சொன்ன போகிறான் அறிவு கட்ட முட்டாள் மாங்கா. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அந்த ஃபோட்டோ வச்சுன்னு கும்பிட்டுனுங்கிற வள்ளுவன் முட்டாளா? தான் ஃபோட்டோ வச்சுக்காம போனான், குத்துட்டு போனான்னா? ஏன்னா இவ்வளோ பாட்டு எது இவ்வளோ சொன்னவனுக்கு தன்னுடைய சிலையை வலிச்சு வச்சு குத்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன விஷயம் இல்லை. யாக்கை நிலையாமை நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் சிறப்புடையது இந்த உலகு. புரிஞ்சு வச்சுக்கிறானே, உனக்கு எங்கடா போச்சு? இல்லை, பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லைன்னே ஒருத்தன் பாட்டு இட்டு போய்க்கிறான். அதுவா வாழ்க்கை? சாப்பிடும்போது சாப்பிட்டு, தூங்கும்போது தூங்கி, பேசும்போது பேசி, வாழும்போது சுகிக்கும் போது எல்லாத்தையும் அப்பப்போ சுகிச்சுட்டு சாகும்போது சாகணும். நீ எல்லாத்தையும் சரியாகவே செய்யத்தில்லை, அதனால் சாகும்போது சாகத்தில்லை, இன்னொரு வாட்டி பிறகுறேன்ற. நான் செய்யும்போது செய்யறதெல்லாம் கரெக்டாக செஞ்சு வந்தால் என்ன பண்ணுருவேன்? இதுக்கெல்லாம் பெருசாக நீ தியானம்லாம் கற்று, நீ யோகியெல்லாம் போய் ஒரு மாஸ்டர்கிட்ட காலெல்லாம் வந்து தியானம்லாம் கற்று, என்கிட்ட காலில் உடனே கற்றுக்கலாம், அது வேறு விஷயம். கற்றுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இந்த எளிமையாக இதை புரிஞ்சுச்சேன். கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நான் குற்றவாளியா முட்டாளா? வளர்க்கவோ பாதுகாக்கவோ பற்றுக்கலாம். நாகரீக மனிதனாக நான் மாறணும், நடிப்பாக நான் அதை இருக்கக்கூடாது. நாகரீக மாற்றங்களில் எது எனக்கு தேவையோ எது எனக்கு தேவையில்லையோ நான் தானே பண்ணோம், சரி பண்ணணும். நம்ம மாறிக்கணும் தானே. எல்லாம் முடி வெட்டோம். இப்போ பார்த்தா தெரியுமா? இல்லைங்க, முடி வெட்டத்துக்கு கூட கிளாஸ் சிஸ்டம் வச்சுருந்தான். அறவெட்டை, முடும்மி, தலை வரக்கூடாது, ஷைனிங் பண்ணிக்கூடாது, இப்படியெல்லாம் வச்சுருந்தான். அப்போ பார்த்தா என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம், அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். துண்டு போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, ஒரு ஆள் ஒரு மாதிரி தான் இருக்கணும். அப்போ பார்த்தா வாங்க நாய்க்கர் வால், வாங்க மூலியார் வால், வாங்க ஐயர் வால். ஏன் வால்? குரங்கா இருக்கிற மனுஷனுக்கு தான் என்ன தேவை? சராசரியாக மனுஷன் 8 பேர் என்ன தேவையில்லை? இதெல்லாம் தேவையில்லை. இந்த பண்பாடு கலாச்சாரங்களை தாண்டி நாகரிகம் விசேஷமானது. கலாச்சாரத்தில் நல்ல பண்பு இருக்குது,
பண்பாடுன்றது அடிப்படையானது என்ன அப்படின்னு கேட்டால் பிறரும் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம். இதெல்லாம் சீர் பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும். நான் என்ன செய்யணும்? நான் ஒரு மனிதன், எனக்கு எதெல்லாம் தேவை நான் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு எது தேவை, நான் எப்படி வாழணும், கடவுள் ஒன்று இருக்குதா இல்லையா, இதெல்லாம் அடிப்படையான கேள்விகள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் யார், எனக்கு கடவுள் இது என்னை படைச்சது ஒன்று இருக்குதா இல்லையா, படைச்சது இருக்குதுன்னா அது எப்படி இருக்குது, நான் எப்படி அதை கூட அனுசரணையாக இருக்கணும், அதை நான் எப்படி வணங்கணும், ஏன் அதை வணங்கணும், வணங்க காட்டி என்ன இருக்குது. நீங்கள் வணங்கினாலும் வணங்க காட்டி என்னத்தான் அதுதான் அப்பா தான். நீ வணங்கினாலும் வணங்க காட்டி அவர் யார் தான்? நீ மாமான்னு கூப்பிட்டா கூட அவர் அப்பா தான். ஏதோ இங்கே இப்போ அவசரமாக போய் இங்கிலீஷ் பேசிட்டு வந்து அங்கிள்னு கூப்பிட்டேன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ ஃபாதர்னு கூப்பிட்டாலும் டேடின்னு கூப்பிட்டாலும் யார் தான்? அப்பா தான். அப்பா ஸ்தானத்தை, அம்மா ஸ்தானத்தை, அது மாதிரி ஒரு நல்ல சிறந்த மனிதனுடைய அவனுடைய ஸ்தானத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நல்ல மனிதனுடைய இடத்த, இந்த காக்கையின் ஒரு இடத்த, ஒரு குருவின் இடத்த நீங்கள் ஃபில்லப் பண்ண முடியாது. ஒரு புல் அதோடைய இடத்துல அது விசேஷமானது, அது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அதோட தன்மையிலேருந்து அது வாழ்ந்துட்டு போய்ட்டு ஒன்றும் பிடிங்கி போட்டுடலாம், அதை நீங்கள் காணாமல் செய்யலாம். ஆனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கலாச்சாரம்ன்ற பேர்லையோ பண்பாடுன்ற பேர்லையோ சிக்கிக்கொள்ளாமல் நாகரிகம் என்ற பேரில் உண்மையை புரிந்து கொண்டு நாகரிக மனிதர்களாக வாழணும். அம்மாவை போட்டுறது, அப்பாவை போட்டுறது, கூட்டு குடும்பமாக இருக்குது, தனி குடும்பமாக இருக்குது, உன் சுய விருப்பம் நான் வானான்னு சொல்லலை. எனக்கு தெரியாது உங்கள் அம்மா எப்படிங்கிறாங்க, எனக்கு தெரியாது. மோசமான உங்கள் அம்மாவை கூட ஏன் வச்சுருக்கணும், தனியாகவே கூட பார்த்துக்கலாம், அது எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா மோசமான அப்பா, தனியாக பார்த்துக்கணும், அது எனக்கு தெரியாது. இல்லை நல்ல அம்மா நல்ல அப்பா அவங்களாம் கூட இருந்தால் நல்லா இருக்கும், நல்ல விஷயம் நமக்கு சொல்லி தருவாங்கன்னாலும் எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நாகரிக மனிதனாக இருந்தால் என்ன செய்யணும், அவனுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. எங்கள் அம்மா எனக்கு கூட இருக்கிற தகுதி இல்லாதவங்கன்னு யாருக்கு தெரியணும், அவனுக்கு தெரியணும். குற்ற உணர்வோடு அவன் எதுவுமே பெரிய சேர்த்து சந்தோஷமான உணர்வோடு சேர்த்து தானே எதை செய்திருந்தாலும் அவன் எப்படி செஞ்சிருக்கணும். நாகரிக மனிதன் தனக்கு சரின்னு இருக்கணும். அப்படி தைரியமாக சொல்ல முடிஞ்சால் அவன் தான் நாகரிகமான மனிதன். தான் செய்வதெல்லாம் சரி அப்படின்னு யாருக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனால் அவனுக்கு கேள்வி கேட்டால் என்ன பண்ணான், அவன் பதில் சொல்ல தெரியணும். கடவுள் தெரியாதுன்னு சொன்னால் நாகரிகமான மனிதன் தான். இல்லைன்னு போது தான் குரங்கு மனுஷன். கற்றுக்கின மனுஷன் என்ன பண்ணுவான், இல்லைன்னுவான். கற்றுக்காத மனுஷன் என்ன சொல்லுவான், தெரியாது இல்லைன்னா தேவையில்லை. தெரியாது தேவையில்லை, தேவையில்லாத விஷயத்தை ஏன்டா பேசிங்கிற, கடவுள் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் பேசிங்கிற, இல்லைன்றது ஏன் ப்ரூவ் பண்ணுகிற, அதுவும் வேலையா, அவசியம் இல்லை. இல்லைன்னு ஆயிடுச்சாலும் எதை பற்றி பேசுகிற, அப்போ உனக்கு சந்தேகம் இருக்குது, அதனால தான் பேசி பார்க்குற. யாருக்கிட்டனா அவனா இருக்குதுன்னு சொல்லிடுவானா, ஏன்னா சொல்லிட்டான்னா சந்தேகமே இல்லைன்னு ஆயிடுச்சு சொல்லு நிற்பேன். எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அம்மா செத்துட்டாங்க, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா செத்துட்டாங்க, எல்லாக்கிட்டையும் சொல்லி நிற்பேன். அது மாதிரி இல்லைன்னா தெரிஞ்சிச்சேன்னா இல்லை தான், இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா இருக்குது தான். இப்போ தெரியாத தான் பிரச்சனை. நம்பணும், என்ன பண்ணுங்கண்ணா, நம்பணுன்னா என்ன பண்ணுக்கலாம், எவன் என்ன நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் நம்பினுக்க வேண்டியது தான். அண்ணன் கருப்பாகுதுன்றாரு, அவர் பெரிய அண்ணன், அவரு நம்ம ஜாதிக்காரரு போய்க்கோ, இல்லை நம்ம ஊருக்காரரு போய்க்கோ, நம்ம மொழிக்காரரு போய்க்கோ, இல்லை நம்ம சைவ சித்தாந்தத்தில் தான் சொல்கிறாரு. அப்போ யார் எங்கே தப்புன்னு தானுக்குது, நான் என்ன செய்யலை, உண்மையை தேடல, உண்மையை நான் தேடல, உண்மை எனக்கு தேவைப்படவும் இல்லை. நாகரிக மனிதன் உண்மையானவனாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுதான் நாகரிகம். நாகரிகம் என்றது என்னன்னா உண்மையில் பற்றுக்கொண்டு உண்மையாகவே வாழ. பசிக்குதா சாப்பிடு, பசிக்கலையா பிடிக்கலையா சாப்பிடாத. பிடிக்கிற மனுஷனுக்கு ஏன் தப்புன்னு சொல்லுங்கிற, முழு ஆடு முழு மாடு முழு ஒட்டக்கெல்லாம் போட்டு அரைச்சி பிஸ்கெட் மாதிரி பண்ணி சாப்பிட்டுனாங்கிறான், நல்லாவா இல்லை, இல்லை குச்சி உள்ளே விடுது, கட்சி சாப்பிடுது எறும்பை, குரங்கு நல்லாவா இல்லை, இல்லை புலி மாடை சச்சி சாப்பிடுது, நல்லாவா இல்லை. அவனுக்கு பிடிச்சிக்குது, அது எதுக்கு பிடிச்சிது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனு ஒருத்தர் டிஷர்ட் போட்டுக்கிறாரு, ஒருத்தர் காலரில் சட்டை போட்டுக்கிறாரு, ஒருத்தர் ஜீன்ஸ் போட்டுக்கிறாரு, ஒருத்தர் ட்ரௌசர் போட்டுக்கிறாரு. தப்பாங்க, என்ன தப்பாக இருக்கக்கூடாது, என்ன தப்பு, அசிங்கமாக பார்க்குறது நம்ம கண்ணில். அவர் அப்படி இருக்கிறாருன்னு நினச்சிக்கோ. நாகரிக மனிதன்னா தேவையில்லாத பார்க்காத. சிங்கப்பூர் மலேசியா போனால் ஆப்டர்ஸ் தான் போட்டு சொல்லி தின்னுறாங்க, என்ன பண்ண முடியும் நம்ம, இல்லை லெகின்ஸ் டைட்டாக எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னா அது ஒரு போட்டு. பத்திரிகைகளுக்கு நியூஸ் இல்லை, சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை, என்ன செய்யலாம். இப்போ அன்னதை பண்ணி என்ன பண்ண நேரத்தை காலியான நேரத்தெல்லாம் நிரப்பணும். அதனால் நினச்சிக்கணும், சேனலுங்கெல்லாம் வந்துச்சு 24 மணி நேரம் காமிச்சிங்க, என்னத்தை ஓட்டுறது, சினிமாவே பேசிக்கிறான், அவன் வச்சான் இவன் வச்சான் இவன் பண்ணான், அந்த படத்தில் இன்னும் உங்களுக்கு எத்தனை படங்குது, இதே தான் பார்த்துக்கிறானுங்க காலிலேருந்து சாதி வரைக்கும்.
அறிவுனா நமக்கு என்னடா இது அடுத்தவங்க வாழ்க்கை, அவன் பிஸ்னஸ் பண்ணுகிறான், அவனை வச்சுட்டு அவன் போயின்னு போகிறான், நம்ம நடிக்கிறதுக்காக வந்துக்கிறான் இல்லை அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்ததா. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சா, இவர் அந்த படத்தில் நடிச்சவர், இவர் அந்த நடிகர், இவர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ என்ன சம்பாதிக்கிற, நீ என்ன வாழ வந்துக்கிற, நீ என்ன சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, நீ தான் உனக்கு கேட்டுக்கணும். உன் பொண்டாட்டி நல்லகிறாளா, உன் புள்ள நல்லகிறானா, நீ நல்லா படிச்சியா, நல்லா விஷயங்களை தெரிஞ்சினா, உண்மையை இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது, இந்த உலகத்துலேருந்து நம்ம ஏன் வந்தோம், யார் தெரிஞ்சுக்கணுங்க, தெரிஞ்சிடணும். இதுதான் உண்மையான நாகரிகம். பண்பாடு பழமையானது, கலாச்சாரம் ஒரு பண்பட்ட மனிதர்களால் உருவாக்கி கொண்டு வரப்பட்டது. நாகரிகம் என்பது புதுமையானது, நாவல்ட்டி, ரெண்டுலேருந்து மாறுபட்டு ஒரு புதிய மனிதனை உருவாக்கும் முயற்சியில் இருக்கிறதுக்கு பேர் நாகரிகம். நாகரிகத்தில் என்ன இருக்கணும்? நடிப்பு தன்மை இருக்கக்கூடாது, உண்மை தன்மை இருக்கணும்.